செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. Chai with Chitra, Social Talk. விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா பல கட்சியில் விமர்சித்தாலும் காங்கிரஸை விமர்சிக்கலை. இதனுடைய அடிப்படையில் விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து 2026 தேர்தலில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கலா யதார்த்தத்தில் ராகுல் காந்திக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கு இடையில் ஒரு அரசியலை தாண்டி ஒரு உறவு புரிதலும் இருக்குது. அதை மீறி ரெண்டு பேரும், ஏன்னா ராகுல் காந்தி முடிவெடுக்காமல் காங்கிரஸ் முடிவெடுக்காது. உண்மைதான். அதை மீறி ராகுல் காந்தி முடிவெடுப்பார்னு நான் நினைக்கல. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்துக்கு, நம்முடைய இந்தியாவினுடைய பன்முறை கலாச்சாரத்திற்கு, மதச்சார்பின்மைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில் காங்கிரஸ் சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சக்திகளை வெற்றி பெறுவது இன்னொரு 10 வருஷத்துக்கு தள்ளி போகும். இப்போ எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுவது முக்கியமா, இல்லை ராகுல் காந்தி இந்தியாவில் மோடி அரசை அகற்றி விட்டு பிரதமராவது முக்கியமானு காங்கிரஸ் முடிவு பண்ணணும். அது காங்கிரஸ் முடிவு அப்பதாத்தானே இருக்க முடியும். ஸோ அந்த முடிவுக்கு கொடுக்கக்கூடிய விலையாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தான் நான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் ரிவைவலுக்கும் ஒரு வழியை காங்கிரஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேர்கள் பட்டு போகும். உண்மைதான். அது கடைசியில் மரம் விழுவதை தவிர வர வழி இல்லை. ஸோ அந்த வேர்களை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, குறைந்தபட்ச ஸ்ட்ராட்டஜி வேணும். அது என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும் காங்கிரஸ். அதுக்கான முனைப்பில் யாராவது இருக்காங்களா? இப்போ எங்களை மாதிரி நாங்கள் சொல்ல தான் முடியும். இப்போ ஆக்டிவாக ஃபீல்டுக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடிய இது ஸ்டேஜெலாம் எங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வி ஆர் ஆல் கிராசிங் 70-75 இந்த மாதிரி ஸ்டேஜில் திரும்ப களத்துக்குள்ளே போயெல்லாம் பண்ண முடியல. புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ் தான் அவங்கள கைட் பண்ணுறோம், சொல்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் வரும்போதும் அவங்கள்ட்ட இதை பற்றி எடுத்து சொல்கிறோம். அதுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களோட இருந்த அகில இந்திய தலைவர்கள்லாம் அங்கே இல்லை. முகுல் வாஸ்னிக்கு மாதிரிலாம் எல்லாம் சைட்லைன் ஆகிட்டாங்க. அவர் எங்களுடைய குலாம் நபி ஆசாத், அம்பிகா சோனி, அந்த மாதிரி ஒரு டீம்லாம் இப்போ ஆஸ்கார் பெர்னாண்டஸ், ஏகே ஆண்டனி, இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து காங்கிரஸை எங்களோட, அதெல்லாம் இல்லை. இப்போ நியூ யங் எலமெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களில் தமிழ்நாட்டில் இன்ட்ராக்ஷனை நிறைய வரல. தமிழ்நாட்டில் எக்ஸ்போஷர், தமிழ்நாட்டுக்கு அறிமுகம், அப்படி அவங்க இங்கே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு அகில இந்தியாவிலிருந்து வர்றவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் 10 நாள் 15 நாள் தங்கி தமிழ்நாட்டினுடைய பாலிட்டிக்ஸினுடைய அந்த இன்ட்ரிகசிஸ் எல்லாம் தெரியணும். அதாவது அகில இந்திய கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அதாரிட்டியும் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆமாம், டெல்லி அங்கே தான் எடுக்காங்க. அப்போ அதாரிட்டி இருக்கிற இடத்துல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்போது அதாரிட்டி வச்சுருக்கிறவங்க இங்கே உள்ள கல யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா they have to spend lot of time here. அதெல்லாம் AICC has to take a lesson. இன்றைக்கு அரசியலில் மிக தீவிரமாக இருக்கின்ற பிரியங்கா காந்தி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்களே. அதாவது முதல்ல எனக்கு என்னுடைய ரீடிங் தான் இது, எனக்கு யாரும் சொல்லலை, என்னுடைய புரிதல். முதல்ல அம்மாவுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோனியா காந்தி அம்மாவுக்கு எல்லாரையும் கொண்டு போய் விடுறதா, ஒரு குடும்ப அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ரொம்ப பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் வெரி ரிஸ்கி. அந்த குடும்பம் நிறைய விலைகளை கொடுத்தாச்சு, நிறைய உயிர் தியாகங்கள் பண்ணியாச்சு. இப்பவும் திரும்பியும் மீறி எல்லாரையும் கொண்டு போய் அதில் கொண்டு விடணுமான்னு அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்தது. பிறகு ஒரு லேட்டர் ஸ்டேஜில் தான் இவருக்கு கண்டிப்பாக ஹீ நீட்ஸ் ஏ சப்போர்ட், மாரல் சப்போர்ட். இப்போ நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா முடிவெடுப்பதற்கு 100% ரிலையபிலிட்டி உள்ள ஆள் தேவைப்படுது ஃபார் எனி லீடர். உண்மைதான்.
அந்த ஒரு இப்போ எதனால வந்து எல்லாருமே குடும்பத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக தான் இப்போ டிபெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ஃபேமிலி ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்பிக்கையான ஆள் வெளியே வெளியே இல்லை வெளியே தேட முடியல. தேட முடியல. ஸோ அதனால் எவ்ரி பார்ட்டி ஹஸ் பிகம் ஏ ஃபேமிலி பார்ட்டி. அதில் வந்து அவங்க அதற்காக தான் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்து வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அம்மா வந்து ஷி ஹஸ் பிகம் ஏ மாரல் ஃபோர்ஸ் பிஹைண்ட் யூ. நாங்களும் கூப்பிட்ருக்குறோம், அவங்கள இங்கே வர சொல்லி கூப்பிட்ருக்குறோம், பார்ப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜயகாந்த், சரத்குமார், கமல்ஹாசன், இப்படி பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. பொறுத்திருந்து களமாடணுங்கிற பொறுமை அரசியலில் வந்து முதல்ல வேண்டியது உங்களுக்கு வந்து காலம் அறிந்து செயல்படக்கூட அந்த டைம் தெரியும், டைம் சென்ஸ். அந்த டைமுக்கு காத்திருக்கக்கூடிய பொறுமை வேணும். விஜயகாந்தே வந்து இன்னும் ஒரு பீரியட் எதிர்கட்சியாக இருந்திருப்பாரு, ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிருப்பார், இன்னும் செல்வாக்கு கூடியிருக்கும். பட் அவருக்கு உடல்நலம் அனுமதிக்கலை. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. இல்லை, அந்த பஞ்சில் ஓரளவுக்கு வந்து மக்கள் மனசில் நல்லா இடம் பிடித்தவர்னா விஜயகாந்த். ஏன்னா அவருடைய சினிமாவோடும் அவருடைய தனிப்பட்ட அவருடைய ஆக்டிவிட்டீஸு, அவருடைய கொடை உள்ளம், அது வந்து பரவலாக பேசக்கூடிய பொருளாகிப்போச்சு. அந்த எம்ஜிஆருக்குள்ள அதே இது வந்து ஓரளவுக்கு வந்து விஜயகாந்த் அவரோட நிஜமாவே அந்த குணம் இருந்தது அவர்கிட்ட. ஆனால் அதுக்கு மற்றவங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற மற்ற ஆட்கள் சொல்கிறீங்களே, அவங்களுக்கு அந்த குணம் வந்து இல்லை. அதனால தான் வந்து நம்ம எல்லாரையுமே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது, விஜயகாந்தோட கம்பேர் பண்ண முடியாது. இப்போ விஜய்க்கு இருக்கிற ஃபினாமினன் வந்து நமக்கு இன்னும் தெரியலை. இந்த யூத் வந்து 2 வகையான ஃபீட்பேக் நமக்கு வருது. ஒரு ஃபீட்பேக் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இருக்குது, எல்லா ஃபேமிலிலையும் வந்து இந்த ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு பையன் உள்ளவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு எந்த வீட்டில் போய் கேட்டாலும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இல்லை அது வரும் ரசிகர்கள் கூட்டம் தான், அவர் யாருக்காவது பயன்படுவாரே ஒழிய, அவர் யாரோடு சேர்ந்தால் அது ஒரு ஃபோர்ஸ் ஆகவே ஒழிய, தனிப்பட்ட முறையில் வந்து அது ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை 26 எலெக்ஷன் தான் அதை சொல்கிறேன். இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஃபினாமினன். பட் ஆனால் அது யாரை ஸ்பாயில் பண்ண போகுது? இப்போ எல்லாருடைய அசஸ்மெண்ட் வந்து பெரும்பாலானவருடைய அசஸ்மெண்ட்டு, அரசியல் நோக்கருடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7லேருந்து 10% ஓட்டு வாங்குவார்னு சொல்கிறாங்க. இந்த 7லேருந்து 10% ஓட்டுங்கிறது வந்து பெரிய ஓட்டு. வெற்றி தோல்வியை ஜெயிக்க பல இடங்களில் வந்து 1%க்கு கீழே தான் இந்த வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமாம். இப்போ இந்த 10% ஓட்டு எங்கேருந்து வருகிறது? யாருடைய வெற்றியை பாதிக்க போகுது? அது வந்து ஒரு ஃபினாமினன். அது சில பேர் என்ன சொல்கிறாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் பூரா அவர் வாங்குவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எதிரியை தோற்கடிப்பது முக்கியம்னு நினைப்பாங்க. யார் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து நம்முடைய உயிரோடு இருக்கணும்ல, அந்த ஊரில் பாதுகாப்போடு இந்த ஊரில் இருக்கணும், மரியாதையோடு இந்த ஊரில் இருக்கணும். நமக்கு வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும், நம்ம சர்ச்சுக்கு போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும், நம்முடைய மத மரபுகள் வந்து இடைஞ்சல் இல்லாமல் நடக்கணும். இதுக்கு வந்து யார் இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. சரியான பார்வை. அவங்க வந்து யார் ஜெயிக்கணுங்கன்னு அவங்க பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத. தே ஹாவ் டு சூஸ் ஒன்லி த லெஸ்ஸர் ஈவில். அதனால வந்து அதை நோக்கி தான் அவங்களுடைய அதனால வந்து விஜய்க்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சால் தே ஓன்ட் வேஸ்ட் தேர் ஓட். நான் இப்போ இந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வட இந்தியாவில் கூட ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்னு சொல்கிறாங்க. அதை முஸ்லீம்ஸு ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும்தான், கேரளாவில் மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து எ சைஸபிள் பாப்புலேஷன். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து தே ஆர் 1% மோர் தேன் முஸ்லீம்ஸ். ஆனால் நார்த்தில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க வந்து 20%, 22%லாம் இருக்கிறாங்க. யார்? முஸ்லீம்ஸு. சில அவங்க இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசுகிறதே இல்லை, யாரும் சண்டைக்கு விழுவதும் இல்லை, ஓட் போடுற அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட்டு போடுறது. இப்போ அதில் கூட ஓவாசி மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓட்டை தனியாக பிரித்தாங்க. அது வந்து இஸ் இன்டைரக்ட்லி ஹெல்ப் டு பிஜேபி டு வின். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓவாசிக்கு ஓட்டு போடுறத கூட நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா ஓவாசி வந்து அதை பிரித்து பாஜகவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நிற்கிறாருங்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒரு கருத்து வந்துருச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்னு போயிட்டாங்க. எந்தெந்த தொகுதியில் பிஜேபியை யார் தோற்கடிப்பாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. இந்த தொகுதியில் சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிக்கும்னா அதுக்கு போடுவாங்க, காங்கிரஸ் ஜெயிக்கும்னா அதுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஓட்டிங் வந்துருச்சு. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே உள்ள என்லைட்டன்டு பீப்புள், மைனாரிட்டிஸ், வெல் எஜுகேட்டட், அரசியல் தெரிஞ்சவங்க, அதனால் வந்து தே மே லைக் டு ஓட் ஃபார் விஜய்.
ஓட்டு போட விரும்பலாம், ஆனால் ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கார். அது சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் மாற்றி கொண்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆ. அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜம்ப் வந்து அவருக்கு வந்து சிஎம் சேருங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவதுங்க, மக்கள் செல்வாக்கு, பாப்புலாரிட்டி எல்லாம் வந்து வேற, எலெக்ஷன் வந்து வேற. ம். எலெக்ஷன் நடக்கிற போலிங் டேட் அன்னைக்கு ம். உங்கள் மெஷினரியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடும். ம். நீங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ம். ஊர் ஊராக வந்து அப்படியே கட்டுப்படுத்திடுவாங்க. ம். கிராமங்களில் வில்லேஜஸில் வந்து ம். அந்த டாமினேட்டிங் ஃபிகர்ஸ் இருக்காங்கல்ல, டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க, பிஜேபியில் கூட இருக்கலாம், காங்கிரஸில் கூட இருக்கலாம், இவங்கெல்லாம் அந்த ஊரில் கமாண்டிங்காக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அவங்க அந்த ஊரை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அவங்க உங்கள் ஆட்களை வந்து செயல்பட விடாமல் முடக்கிடுவாங்க. சின்ன பசங்க தானே. ஆ. அன்னைக்கு தான் அவருக்கு தெரியும். இதை நான் வந்து என்னுடைய எலெக்ஷன்லேயே நான் பார்த்துருக்கிறேன். ஓ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைநல்லூர் கான்ஸ்டுவன்சியில் நின்னேன். அப்போ என்னை எதிர்த்து செந்தூர் பாண்டியன்னு பழைய அமைச்சர் இருந்தார். அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் என்னை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணார். அந்த செங்கோட்டை ஏரியாவில் நான் கடைசி நாள் போலிங் டேட் அன்னைக்கு எங்கள் ஆட்கள் யாருமே ஃபீல்டில் இல்லை. ம். டிஎம்கேயும் இல்லை, காங்கிரஸும் இல்லை. ம். போலிங் பூத்ஸ்லாம் திறந்து கிடக்குது. ம். ஆ. ரெப்ரசன்டேஷனே இல்லை. ரெப்ரசன்டேஷனே இல்லை. ம். நீங்கள் வந்து ஏஜெண்டை போட்டால் ஏஜெண்டை கூட்டு போயிடுவாங்க. ம். வெளியே வந்து பூத் வச்சு உங்கள் ஒர்க்கர்ஸ் வச்சுருந்தா அவங்கள கூட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எலெக்ஷனரிங் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் கண்டக்டிங் கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸ். அதெல்லாம் கூட்டம் வரும், போகும், உங்களுக்கு ஜனங்கள் போகிற இடத்துல திரளுவாங்க. 234 தொகுதியிலையும் 8 மணி நேரத்துக்குள்ளே ஓட்டை போல் பண்ணுறதுக்கு உன்ட்ட என்ன மிஷினரி இருக்குது? அதுதான் முக்கியமான விஷயம். வாட் இஸ் த மிஷினரி யூ ஹேவ்? நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய மிஷினரி இருந்தே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியில் 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு போட்டாங்களா மகாராஷ்டிராவில்? when you have a பொலிட்டிக்கல் பார்ட்டி, கூட்டணி, 3 கட்சி கூட்டணி, சிவசேனா எவ்வளோ பெரிய கட்சி, சரத்பவார் வந்து எவ்வளோ பெரிய லீடர், காங்கிரஸில் 3 எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸு, இவ்வளோ பேர் இருந்தால் கூட தகப்பன் பேர் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்க, அவனெல்லாம் நீ வெரிஃபை பண்ணலையே நீ. அப்போது வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுறதுக்கு யார்? உங்களுக்கு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யார் இருக்கா? ஒவ்வொரு ஜில்லாவிலையும் வந்து யூ நீடு வந்து ஒரு லெஃப்டினன்ட் வேணும்ல. கரெக்ட். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து இன்னும் அதுக்கு எல்லாம் டெவலப் ஆகலையே. இட் டேக்ஸ் டைம். இப்போ டிஎம்கேல வந்து 1967 வந்து சாதாரண ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு வந்தவங்க அப்படி அதிமுகவுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது வந்து அவருக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு புரியலையா அல்லது வந்து எடுத்து சொல்லலையான்னு தெரியல. இப்போ முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற நிலையில் அவர் வேறு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான வெற்றி. நீங்கள் அவருக்கு வந்து வச்சிக்கலாம், ஒரு வச்சுக்கலாம். ஒரு டு ஸ்டார்ட் வித் வந்து ஒரு 25லேருந்து 30 எம்எல்ஏக்கள் வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து ஏஜ் இஸ் டு இஸ் அட்வான்டேஜ். ஏன்னா அவர் அடுத்த 26லேருந்து 31 எலெக்ஷனில் வந்து அவர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 25 எம்எல்ஏ, அப்புறம் அவங்க வந்து ஒரு 30 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி, அந்த பார்ட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் வரும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அவர் திங்க் பண்ணால் தானே சரியாகும். இந்த சூழலை வச்சு பார்க்கும்போது அரசியல் வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுத்தார். அது நல்ல முடிவுன்னு தோணுது. நிச்சயமா அவர் எனக்கு அப்படி முடிவெடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இஸ் மேன் ஆஃப் த மாசஸ். அவருக்கு வந்து அந்த பல்ஸ் வந்து தெரியும். எனக்கு அவர் நிச்சயமாக வந்து வரமாட்டாருங்கிறது எனக்கு முதல்லேருந்தே தெரியும். அதுவும் அவருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸும் எனக்கு தெரியும். அவர் வந்து அந்த ஹெல்த் கண்டிஷன் அவரை பெர்மிட் பண்ணாது. ஸோ அவருடைய டைம் வந்து அவர் தலைவர் மூப்பனாரோடு இருந்து அன்னைக்கு இந்த கடவுள் நினைத்தாலும் இந்த ஜெயலலிதா ஜெயிச்சா காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து மேட் த டிஎம்கே அண்ட் டிஎம்சி ஸ்வீப் த எலெக்ஷன். அதுதான் அவருடைய பீக் அப்போ உள்ளது. அதனால தான் அவர் டுக் எ வைஸ் டெசிஷன். அதுக்கு வந்து அரசியல் கட்சிங்கிறது வந்து சாதாரண விஷயம். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து 24/7. இப்போ விஜய்லாம் வந்து நீங்கள் வந்து அக்சசபிலிட்டியை சொல்லுங்கள். அவர் வந்து அவைலபிளாக இருக்கணும்ல. டெய்லி 100 பேர் 200 பேரை பார்க்கணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், பதில் சொல்லணும். பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் அவர் நடத்தலையே. ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் தன்னம்பிக்கை வரலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு 100 பேரை சந்தித்து பதில் சொல்கிறதுக்கு இன்னும் பிரதமரே இன்னும் ரெடி ஆகலை. அப்போது இவரை மாதிரி ஆட்களுக்கு வந்து இன்னும் அந்த தன்னம்பிக்கை வரல. அது வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். அதுக்கு முன்னால் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அவர் நினைக்கிறது வந்து கொஞ்சம் அவசரப்படுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு காலகட்டத்தில் ரஜினியோட மிக நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லை? ஆமாம் ஆமாம் ரொம்ப அந்த டிஎம்சி சமயத்தில் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பண்பான மனிதர் சார். இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டம் இருக்கு அவர்கிட்ட. இந்த வயசுலையும் இந்த அது வந்து ஒரு துளி கூட ஒரு துளி கூட இல்லாமல் அவர் அவ்வளவு சாதாரணமாக இயற்கையாக இருப்பார். டவுன் டு எர்த்தாக இருப்பார். அதில் வந்து நீங்கள் எனக்கு அவரை வந்து அதில் ரொம்ப இருக்கும். ரொம்ப மென்மையான மனிதர். யாரையும் நோவடிச்சு பேச மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் பேச மாட்டார். ஸோ சச் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சன். தலைவர் மூப்பனார் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்தது. அவர்கிட்ட வந்து ரொம்ப சோட்ட ரொம்ப மரியாதை. ஷோ என்ன சொன்னாலும் செய்வார், கேட்பார். அவங்க 2 பேரும் பேசும்போது 2 பேரும் சீரட்டு பிடிப்பாங்க, ஊதிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். நமக்கு ரூமுக்குள்ளே உட்கார ஒரே புகை மூட்டமாக இருக்கணும். நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஷோவோட பழகிருக்கலாம் அந்த அளவு? நல்லா பழகுவேன். ஷோவுக்காக நான் போயிடுவேன். அங்கே துக்ளக் ஆஃபீஸ் போயிடுவேன். அவர்கிட்ட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அசம்பிளி நடக்கும்போது முக்கியமான டிஸ்கஷன் வருதுன்னு வைங்க, இப்போ கவர்னர் உரை, பட்ஜெட் ஸ்பீச்சு, அதெல்லாம் அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். என்னென்ன பேசணும், என்னென்ன ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லுவார். அது மாதிரி இன்புட்ஸ் கொடுப்பார். அவங்க துக்ளக் ஆஃபீஸில் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த துக்ளக்கில் ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எங்களோட கோஆர்டினேட். ஆமாம், எங்களோட கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அந்த ஆஃபீஸ் அந்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்குவோம். துக்ளக்கில் என்ன சப்ஜெக்ட் கேட்டேன்னா, முரசொலி வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ்ஃபுல் அவங்ககிட்ட இருக்குது. ஆமாம், கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் உண்டு. சிபிஎம் சிபிஐ ஆஃபீஸில் கூட அவங்கள்ட்ட நிறையா வந்து லைப்ரரி அது காங்கிரஸில் அந்த இன்புட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு வந்து வேறு ஆஃபீஸில் அந்த துக்ளக் ஆஃபீஸை பயன்படுத்துவோம். இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அதிருப்தியை இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒன்று வந்து ஒத்துக்கணும் சார், முதலமைச்சருக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு மதிப்பு இருக்குது. அவருக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. நிறையா பேர் வந்து அவர் ஏதோ சின்சியராக செய்யணும்னு நினைக்கிறாருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு அவைலபிளாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஷிப்பில் ஹீ இஸ் த டாலஸ்ட் லீடர். அவருடைய ஸ்டேச்சரில் வந்து இன்னைக்கு வேறு கட்சியில் தலைவர்கள் இல்லை. கரெக்ட். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு அனுகூலமான விஷயம், அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, டிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குறைந்தது வந்து ஒரு 3000 4000 பேர் பொறுப்பில் இருக்கிறவங்களே இருக்காங்க. இலக்கிய அணி, வர்த்தகர் அணி, பொறியாளர் அணி, முறைசாரா ஓட்டுநர் அணி, மருத்துவர் அணி, இப்படி வந்து எத்தனை அணிகளை ஒன்று, நெசவாளர் அணி, விவசாயிகள் அணி, இப்படின்னு சொல்லி ஒரு 3000 4000 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டு அது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் அவ்வளோ பேரையும் டெக்னாலஜிக்கலாக பேர், மொபைல் நம்பரு, அவங்களுக்கு வந்து வாரம் வாரம் பயிற்சி முகாம், இந்த மாதிரி ஸ்ட்ராங்லி கனெக்ட். அது வந்து ஆர்கனைசேஷனை வந்து ரொம்ப அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தொகுதி அமைப்பாளர், பார்லமெண்ட்ரி தொகுதி, பிறகு பெருங்கோட்டம், சீனியர் லீடர்ஸு பிரித்து கொடுத்து வேலை வாங்கி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிஎம்கேல வந்து நல்லா வச்சுருக்காங்க. எங்கே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டியில் உள்ள கேடட்ஸ், அடிமட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் வேலை நடக்கலை, எங்களுக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க வேலைகள் நடப்பதில் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் வந்து பெரும் குழப்பம் இருக்குது. அதிகாரிகளை வந்து எம்எல்ஏக்கள் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல பல எம்எல்ஏக்கள் வந்து சொல்கிறாங்க. சில அதிகாரிகள் தாங்க நினச்சது தான் செய்கிறாங்க. அதனால ரொம்ப கெட்ட பேர் வருது. சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் வந்து கரப்ஷன் வந்து இன்னும் அப்படி தான் வந்து இருக்குது. அதை குறைச்சாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் வந்து இன்னும் கூடும். இப்போ சிஎம்முடைய ஸ்கீம்ஸ் வந்து அந்த மகளிருக்கு மாதம் 1000, கல்லூரி பெண்களுக்கு மாதம் 1000, கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000, காலை உணவு, ஒரு வீட்டில் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் இருந்தால் ஓல்டேஜ் பென்ஷன் 1200 என்னமோ, ஊனமுற்றோர் இருந்தால் அதுக்கு ஒரு 1000 என்னமோ, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது மாதம் ஒரு 1000 1500 சேவிங் மிச்சம். ஒரு குடும்பத்துக்கு மாதம் 7500 கிடைக்கும். இப்போ இந்த 2-3 வருஷத்தில் இவர் போட்ட ஸ்கீமில் பொருளாதார ரீதியாக பிற்பட்டவருக்கு வந்து ஈச் ஃபேமிலி கெட் 7500. அது பெரிய விஷயம் அல்லவா? ஆமாம், பெரிய உதவி. அந்த செல்வாக்கு வந்து எப்படி போகும்? நீங்கள் நம்ம மேக்ரோ வந்து நம்ம சொல்கிறோம் கரப்ஷன் இருக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது வந்து எத்தனை பேருடைய இஷ்யூன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
கீழே உள்ளவனுக்கு பிரெட் அண்ட் பட்டர் தானே உங்களுக்கு. 1ஆம் தேதி ஆனால் மாதம் 1000 ரூபா வருது. அது ரேஷன் கடைக்கு போனால் அரிசி இலவசமாக கிடைக்கும். பிள்ளைங்க போனால் காலையில் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்குது. ஸ்கூலில் வந்து நோட் புத்தகம் கொடுத்துட்றான். இன்னும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு வேணும், யூனிஃபார்ம் கொடுத்துட்றான். வேலை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடக்குது, அதில் வந்து வேலை பார்த்து கொடுத்துட்றான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சாதாரண மனிதர்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மைதான். ஸோ அதனால வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் நல்ல ரொம்ப நல்ல போயிட்டுருக்கோம். நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன் வந்து இவர் கலைஞருடைய இடத்த வந்து இவர் எப்படி நிரப்புவார் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டதில் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா பேஷண்ட்டாக காத்திருந்தார். ஆமாம். நீங்கள் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஃபேமிலியில் நடக்கிற பாலிட்டிக்ஸை நீங்கள் பாருங்களேன். சில சமயம் கலைஞர் வந்து இவர் நினைக்கிறதுக்கு நேர் விரோதமாக கூட செய்வார். பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு வந்து முன்னால் விட இப்போ எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. முன்னால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்டச்சபிள் பார்ட்டி மாதிரி இருந்தது.